ஆத்தா இல்லாத உன்ன ஆதரிச்சு படிக்க வச்சமே, அதுக்கு நீ வாங்கி கொடுத்த மரியாதை பத்தாதா? இப்ப வேற வந்துட்டான் ஓடுகாலி. வேத்து ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு அப்பவே தலைன்னு அழிச்சுக்கிட்டேன். கேட்டியா? இப்ப ஏண்டி வந்து எங்க புராணனை வாங்குற? நடந்ததை மறந்துடுங்க. ஒரு வரி கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன். நொந்து போன எங்களுக்கு நீங்க தானே அத்தை. ஐயோ 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 ஐயோ, அத்தை அத்தைன்னு 1000 தடவை சொல்றாள். நான் என்ன பாவத்தை பண்ணேன்? எல்லாம் இந்த மனுஷனை கட்டிக்கிட்ட தோஷம் தான். ஓடி போனவெல்லாம் என்ன வந்து அத்தைங்கிறா. மாமா, நீங்களாவது அத்தைக்கு சொல்லுங்க மாமா. மாமா என்ன சொல்றது, மச்சான் என்ன சொல்றது? இடிச்சு புறம் அடிச்சு போடி வெளியில. இருடி. அம்மா காவேரி, உன் மேல எங்களுக்கு அன்பு இருந்தா கூட இப்ப உன்னை வச்சு காப்பாற்ற முடியாத நிலையில இருக்கிறோம். நீ முன்பின் தெரியாதவனை கட்டிக்கிட்டு ஓடுன உடனே அதை மறைக்கிறதுக்காக சொந்தக்கார வீட்டுக்கு போனா குளத்துல விழுந்து செத்து போயிட்டான்னு சொல்லிட்டோம். இப்ப தாய் பிள்ளைமா வந்து நின்னா 4 பேர் என்ன சொல்லுவாங்க? போடி வெளியில. இந்த பிள்ளைய மட்டுமாவது வச்சு காப்பாத்துங்க. சுமாரடி, நீயே இங்க இருக்க கூடாதுங்கிற புள்ள என்னடி புள்ள? இங்க பாரு, வயசு வந்த பொண்ணை ஒண்ணு வீட்டுல வச்சிருக்கிறோம். அது விளையாட வேண்டிய பொருள். அதனாலதான் சொல்றேன், மரியாதை வெளியே. மாமா, நாங்க வேற எங்க மாமா போவோம்? ஏன் 6 குளத்து கூட ஊர்ல பஞ்சமாருக்கு போய் விழுந்து சாவு. போடி அம்மாவுக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. அழாதம்மா. அழாதம்மா. சார், என் தங்கச்சிக்கு எப்படி இருக்கு சார்? சீரியஸ் ஒண்ணும் இல்ல சார். பாக்கணுமா? ஆமா சார். உள்ள வாங்க. நன்றிங்க. தங்கச்சி, தங்கச்சி தலையில அடிபட்டுக்கிறனால இன்னும் மயக்கம் தெரியல. நீங்க தான் என் தங்கச்சியை காப்பாத்தணும். என் தங்கச்சி குணமாகலன்னா என் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நான் நிம்மதியா இருக்கவே முடியாது. மனசு அலட்டிக்காதீங்க. கூடிய சீக்கிரம் குணமாயிடும். இப்ப உங்களுக்கு ஓய்வு தேவை. குழந்தைய கூட்டிட்டு போங்க. சரி சார். அம்மா, பாபானு இத்தனால எங்கப்பா போயிருந்த? ஆபீஸ் வேலையா அவசரமா வெளியூர் போக வேண்டியிருந்ததுமா. இந்த குழந்தை யாரு? இது என் நண்பருடைய குழந்தை. அவர் திடீர்னு செத்துட்டாருமா. ஐயோ பாவம். அவர் ரொம்ப நல்லவருமா. என் கண்களை திறந்தவர். என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த உத்தமர் அம்மா. எப்படிப்பா செத்து போனாரு? எப்படி செத்தா? அம்மா, அவர் மாரடை பால செத்துட்டாருமா. போய் எங்க அப்பா கீழே விழுந்து செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்களே. பாப்பா, எங்க பாலு பொய் சொல்ல மாட்டாமா. பாவம், குழந்தைக்கு என்னப்பா தெரியும்? நடந்ததை சொல்லு. கணவர் இறந்ததும்
அந்த அம்மாளுக்கு மூளை அதிர்ச்சி ஏற்பட்டுட்டது. உடனே ஆஸ்பத்திரி சேர்த்துட்டேன். அம்மா அவங்க குணமாய் திரும்பி வர்ற வரையிலும் குழந்தை இங்கே இருக்கட்டுமா? இருக்கட்டும்ப்பா. அனாதைகளை காப்பாத்துறதுதான் பெரிய தர்மம். உனக்கு அந்த நல்ல எண்ணம் இருக்கிறத பார்த்து என் மனசு பூரிப்படையுது. உன்னை என் மகன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் பாலு, பெருமைப்படுறேன். பொம்பளை தொட்டுட்டாளே, பொம்பளை தொட்டுட்டாளே. அட கடவுளே, அல்லா நான் என்ன செய்வேன்? பொம்பளை தொட்டுட்டாளே. இக்கல போட்டுருமா? நான் எடுத்துக்கிறேன். இக்கல போட்டுருமா? பொம்பளைங்க என்ன உனக்கு ஆகாதா? என்ன ஐயா இது? பொம்பளைங்களை தெய்வமாவும் தாயாவும் கொண்டாடுறாங்க. பெண்ணுன்னா பேயும் இறங்கும். இறங்கி இறங்கும். மரத்துல இருந்து இறங்கி வந்து உங்களையும் அது கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டு டான்ஸ் ஆட போகும். கொண்டாங்க. நான் ஒரு பெண்ணால வஞ்சிக்கப்பட்டேன். அனாத்கலிங்கிறது அவளுடைய பேரு. அழகுல அதிரூப அமராவதிக்கு அக்காளுக்கு அக்காவன். நல்லவதான். என்ன செய்யறது? ஒரு தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டான். அதை உண்மைன்னு நம்பி நான் அந்த வீட்டுக்கு போனேன். ஐயோ, அந்த வீட்டுல இருக்கிறவன் சாத்துக்குடி வியாபாரி போல இருக்கு. என் ஒட்டம்பு தோல உரின்னு உரிச்சு விட்டான். கொண்டாத ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு சாத்துக்குடியா கிளம்பிக்கிட்டு இருக்கு. காயம் காயம். காயமே இது பொய்யடா, காயமே இது பொய்யடா. நிறுத்தியா? ஏயா, காயம் பொய்ன்னு சொன்னதே தப்பு, அதுல டா வேற போடுற. இது பொய் காயமா? இது நான் கட்டு போட்டு இருந்தது எங்க பார்த்த நீ? இது ஏட்டிலே உள்ளதப்பா. ஏன் ரோட்டிலே பாடுற? இதை வீட்டிலே பாடு. அப்பனே, அப்ப ஏயா எனக்கு இவ்வளவு உயரம் அவனா இருக்கிறான்? பட்டினத்தார் பாடலப்பா. பட்டணத்தார் பாடலாம். ஓஹோ, மெட்ராஸ்காரவங்க பாட்டா? என்ன போ ஒய்ங்கா போ. நேரா தெருல கணிக்கு போ. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உன்னை எதுக்கு மன்னிக்கிறது? உங்களை ஏமாத்தின அனார்கலி நான் தான். ஐ அம் சோ சாரி. அனார்கலி? என்ன படாத பாடுபடுத்தி உன் மனசார பாத்துட்டு இல்ல அனார்கலி. உன்னை முதலா எந்த பஸ் ஸ்டாண்டுல சந்திச்சேனோ அதே பஸ் ஸ்டாண்டுல போய் என்னுடைய உயிரை என்னங்க, நான் சொல்றது கேளுங்க. முதல்ல டாக்டர் கிட்ட போவோம் வாங்க. வேண்டாம். அனார்கலியோட அன்பை பெற முடியாதனா எப்படி உயிரோட இருக்க முடியும்? எப்படி உயிரோட இருக்க முடியும்? இல்ல உங்களை காதலிக்கிறேன். நிச்சயமா கல்யாணம் செஞ்சுக்கிறேன். கல்யாணமா? நிஜமாவா? எங்க சத்தியம் பண்ணு. கட்ட கை நடி. சத்தியமா? அனார்கலி, உன்னுடைய சம்மதத்தை கேட்ட உடனே இந்த உடம்புல இருந்த பெருங்காயம் எல்லாம் வெறுங்காயமா மாறி போச்சு. இத புடி, உரி 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 உரி. என்ன இது? இன்னும் ஜாஸ்தியா இருக்குது. பயப்படாத. சுத்து வெடு புடி. இரு. ஐயோ எப்பா, இரு இரு. ஐயோ, என்ன ஏமாத்திட்டீங்களே? நீ மட்டும் தப்பான அட்ரஸ் கொடுத்து என்ன ஏமாத்தலாமா? ஏமாத்தலுக்கு ஏமாத்தல தீந்து போச்சுது. இப்ப காதல் மிச்சமாயி போச்சு. அனார்கலி, வா நம்ம 2 பேரும் போய் ஆள் இல்லாத இடத்துல ஆனந்தமா ஜாலியா பாடிக்கிட்டு இருப்போம். போலாமா? போடு. ஏப்பா மறிக்குழந்து, நீயே சொல்லு. நம்ம படுதா ஒரு பாவாடை முதலியார் மகனுக்கு என்ன குறைச்சல்? சரதா, அப்புறம் என்ன குறைச்சல்? பாத்தியா, இப்படி வர்ற மாப்பிள்ளை எல்லாம் கல்யாணம் நடக்கிறது. புதுசா எங்க போய் தேடுறது? மாப்பிள்ளதான். அது யாரப்பா கையில இருக்கிற மாப்பிள்ளை? இவளுக்கு புடிச்சு போச்சா? எனக்கு பிடிச்சு போச்சுமா. எவ்வளவு நாள் பாத்தியா? யோ, அதெல்லாம் கால கரகங்கா. வயசான காலத்துல வருத்தப்படாத. அது சரி, மாப்பிள்ளை யாரு உனக்கு தெரியாதே? அட பட்னத்தாரு. அட கொடா மாட்டிக்கிட்டு வரல. ஓ, அந்த பிள்ளையாண்டானா? அவன் ஜாதி என்னமோ கொலை என்னமோ என தெரியாத பையலா ஏன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா வர்றது? இது என்ன அக்கிரமா? அக்கிரமம். யாரா அவன்? அம்மா தாயே, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கடனையை வாங்கிக்கிட்டு 3 வருஷமா நடையா நடக்க வச்சு என் கால எலும்பையும் ஒடிச்சு விட்டீங்க. இப்ப என்னடா திருட்டு நோட்டையும் கொடுத்து என் குழப்பையே கண்டு சிரிக்க வச்சு விட்டீங்க. திருட்டு நோட்டா? நீங்க ரொம்ப சௌக்கியமா இருக்கணும். ஆமா. ஏமா, இந்த 2000 ரூபாய் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? பட்டணத்துல இருந்து என் மகன் அனுப்பிச்சான். அவர் பேரு ராஜு. அவன் ரொம்ப நல்லவனுங்க ஐயா. இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தவன் பேர் என்னம்மா? பாலு. ஐயா, அவரும் ரொம்ப நல்லவருங்க. உங்க மகனுடைய விலாசம் என்னம்மா? ஐயா,
என் மகனுக்கு ஒண்ணும் ஆபத்து வந்துடாதுங்களே. வந்தாலும் அப்புறம் தானே வரும். எனக்கு இப்பவே வந்துருச்சே கையோட ஆபத்து. இன்னைக்கு இல்லாட்டி போனாலும் உனக்கு ஒரு நாளைக்கு வந்துதானே தீரும். சரிங்க. ராஜ் அட்ரஸ் என்னம்மா? மெட்ராஸுங்க, பொன்னம்பலம் கம்பெனி, பூந்தமல்லி ஹைரோட். ஐயா, பஸ் எங்க நிக்கும்? பஸ் தானே ஸ்டாண்டில் நிக்கும். என்னடி மது ஸ்டாண்டில் போறான்? எனக்கு தெரியுமா, ஸ்கூல்ல ஸ்டாண்டு பண்ணுவாங்க, நாங்க எல்லாம் உட்காந்துப்போம். சிட் டவுன் பண்ணுவாங்க, நாங்க எல்லாம் நிப்போம். இதையா இவன் சொல்லிட்டு போறான்? என்ன ஏப்பா, இந்த பொன்னம்பலம் கம்பெனியாமே அது எங்க இருக்கு? ஐ டோன்ட் நோ. அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அப்பா, இது தமிழ்லயே வளரிட்டு போறதானே? என்னம்மா இது? வா. இது என்னடி பட்டானா? ஒரு பையனாவது இடத்த ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறானே. நீ என்னம்மா வெளியூர் ஆளா பார்த்து கேக்குற? நீதான் காலாண்டிமா. சரி, ஏம்மா பூந்தமல்லி போற பஸ் எங்க நிக்கும்? பூந்தமல்லியா? ஆமா ஆமா, நீங்க அச்சிரபாக்கம் தானே? அச்சரப்பாக்கம் தான். மணிக்கார பொண்ணு தங்கம்மா தானே நீங்க? அடியாத்த பார்வதி இல்ல நீ. என்னடியம்மா இப்படி நரச்சு போச்சு? என் தலை நரைச்சு போச்சு, உங்க தலை வெளுத்து போச்சு. எல்லாம் வயசு இல்ல. அது என்னமோ நேசம்தான். 18 வருஷத்துக்கு முன்ன இவ வயசுல இருக்கும்போது உன்னை நான் பார்த்தது. ஆமா, உன் புள்ள என்ன பண்றான்? பெரிய ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறான். உங்க புள்ள என்ன பண்றான்? என் புள்ளதான் பூந்தமல்லியில வேலை பாக்குறான். அவனை பார்க்கத்தானே அர்ஜென்டா வந்தோம். நல்லா வந்தீங்க ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து. இன்னைக்கு ஆபீஸ் கிடையாது, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். நாளைக்கு என் பிள்ளையும் சேர்த்து அனுப்புறேன், போய் பார்க்கலாம் வாங்க. நல்ல வேலையா போச்சுமா. தெருவில் தெரியாம திண்டாடி தெருவில் நின்னோம். ஏண்டா திருண்ண பர்ஸ் கையோட நம்ம அங்க இவன் தான் உங்க பர்ஸை திருண்ணா. நல்ல வேலை நான் பிடிச்சுக்கிட்டேன். திருட்டு பையன் யாரா திருண்ணா? ஆளை படுற பெரிய ஜமீன்தார் விட்டு மருவம் மாதிரி போடுங்க. நிறுத்துங்க. என்ன இது? ஐயா, இத்தனை பேரு கூட ஒரு ஆளை அடிக்கிறீங்களே, இது நியாயமா? என்னங்க பட்ட பகல்ல பிட் பாக்கெட் அடிக்கிறான், அவனை அடிக்கிறது தப்புன்னு சொல்றீங்களே. பாலு, இத நம்பாதீங்க ஐயா. யாரோ ஒருத்தன் இவர்கிட்ட இருந்து பர்ஸ் திருடிக்கு ஓடனா, நான் அதை வாங்கி இவர்கிட்ட கொடுத்தேன். இப்ப எல்லாரும் என்ன திருடுன்னு சொல்றாங்க ஐயா. போய் சொல்றான். இவன் தான் திருடுனா? ஏன்பா, நான் திருடுனது நீ பாத்தியா? நான் பாக்கலீங்க, அவன் தான் சொன்னான். ஏப்பா, நீ பாத்தியா? இல்லைங்க, நான் பாக்கல. கேள, இவங்க சொன்னாங்க. பாத்தீங்களா ஐயா? ஐயா, பாலுவை பத்தி எனக்கு தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். ஐயா, உங்களுக்கு பணம் கிடைச்சா? அது கிடைச்சிட்டு. சரி, அப்போ வா பாலு. என்ன அக்கிரமம்! நான் திருடிக்கிட்டு இருந்தேன், அப்ப யாரும் என்ன ஒண்ணும் சொல்லல. நான் திருந்திட்டேன். எல்லாரும் என்ன நல்லவன்னு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப திருடன்னு சொல்றாங்களே, அதுக்காகத்தான் தவறே செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க படிச்சு படிச்சு சொல்றாங்க. அப்போ நான் திருந்ததுக்கு பலனே கிடையாதா? என்ன நேர்ந்தாலும் உண்மையையும் ஒழுக்கத்தையும் கைவிடாது. இதே உலகம் ஒரு நாளைக்கு உன்னை நல்லவன்னு பாராட்டத்தான் போகுது. சரியா? நான் வர்றேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கு, மறக்க மாட்டேன் ஐயா. வாத்தியார, எங்க அந்த மணி பர்ஸ்? சொந்தக்காரங்கிட்ட கொடுத்துட்டேன். மரியாதையா போய் அதை திருப்பி எடுத்துக்கிட்டு வந்து அண்ணாத்திட்ட கொடுத்துடு. இல்ல ஆமா, என்ன ஆனாலும் சரி, இனிமே நான் திருடவே மாட்டேன். யோ, நீ திருட மாட்டேங்கிற, கெட்டு போ. எங்களை ஏயா கெடுக்கிற? தம்பி, திருடுறது ரொம்ப தவறுப்பா. நம்ம இனிமேல் உழைச்சு சாப்பிடுவோம். என்ன உபதேசம் செஞ்சுட்டாரு பெரிய மகாத்மா காந்தி. அன்னைக்கு அவன் திட்டான். ஏய்,
நான் திருடுறதில்லைன்னு தான் முடிவு பண்ணிருக்கேன். அடிச்சா அதையும் நான் வாங்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணல. என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்களா, கலாட்டெல்லாம் போயிருச்சு. ஒண்ணு இல்லைங்க, தம்பி சைக்கிள் இப்படி வந்தது, இங்க வழிக்கு விழுந்ததும் நான் உதவி பண்ணேன். அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லைங்க. வேற சரி சரி, எடுத்துட்டு போங்க. சரிங்க, பாத்து போங்கப்பா. ரொம்ப நன்றிங்க, நல்ல சமயத்தை வந்து காப்பாத்துனீங்க. ஐயோ என்ன என்னங்க இது? என்னப்பா அக்கு வேற ஆடையா இருக்கு? ஐயோ வாடகை சைக்கிளே 10 ரூபா தட்டை வச்சு நடந்த பசங்க. இது வரைக்கும் ஒன்ன தூக்கிச்சது இல்ல, இப்ப நீ தூக்கு. இப்ப பாருங்க, ஊர் உலகத்துல எங்க பார்த்தாலும் கள்ள நோட்டு திருட்டு நோட்டுன்னு ஒரே பேச்சு. சேச்சே, காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. காலம் ஒண்ணு கெட்டு போல, மனுஷங்க தான் காலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, தம்பி எங்க வேலை செய்யுது? ஏதோ வெள்ளைக்காரன் கம்பெனில என்னமோ ஏஜென்ட் வேலையா. அது சரி, நாங்க வந்ததுல இருந்த தம்பி வீட்டுக்கு வரலையே. ஆமாமா, ஆபீஸ் வேலை அதிகம். என்னம்மா செய்யறது? நேரம் காலம் பார்க்காம பாடுபட்டாதானே மானம் மரியாதையோட கஞ்சி சாப்பிட முடியுது. ஏமா, நாம இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தா அண்ணனை எப்ப கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் பொறுமா. இந்த பட்டணத்துல சரியா விலாசம் தெரிஞ்சாவே ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். விவரம் தெரியாம ஏன் வீணா அலையறீங்க? என் மகன் பாலு எங்க போயிருந்தாலும் இப்ப கட்டாயம் வந்துடுவான். வந்ததும் உன்னை உங்க அண்ணன் ராஜு கிட்ட அழைச்சிட்டு போக சொல்றேன். சூதுவாது தெரியாத உங்ககிட்ட திருட்டு நோட்டு கொடுத்து ஏமாத்தின அந்த படுபாவி பையில எப்படி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க சொல்றேன். சரியம்மா, இந்த உதவியை செய்யுங்க. என்னம்மா அது? எங்கம்மா போற? கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். தங்கம் என்ன சார் விலை? தங்கம் அல்சேரி அபிப்பிராய கணக்கு. பாலு, பாலு, ஏன் இப்படி பயப்படுறீங்க? இங்க யாரும் இல்ல. எங்க வரணுமோ அங்கதான் வந்திருக்கீங்க. நானே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன். அதுக்கு இப்ப நேரம் இல்ல, அவசியம் இல்ல தாரா. பாலு, ஒரு பெண்ணனுடைய மனசு இப்படி சித்திரவதை செய்யறது நல்லது இல்ல பாலு. ஒரு ஆம்பளைய இப்படி வம்பு செய்யறது அழகில்ல தாரா. பாலு, பாலு, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பத்தி இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் தீரணும். துரோகி, ரொம்ப யோக்கிய மாதிரி நடிச்சு திருட்டு நோட்டை கொடுத்து எங்க மானத்தை வாங்கிட்டிய. நீ நல்லா இருப்பியா? சாவித்ரி, என் தாயின் மீது ஆணையா சொல்றேன், அது திருட்டு நோட்டுன்னு எனக்கு தெரியாது. போய், திருட்டு நோட்டுன்னு உங்களுக்கு தெரியலன்னா எதுக்காக எங்களை பார்த்து ஓடணும்? எங்க அண்ணா ராஜுவுக்கு கெடுதல் செய்ய உங்களுக்கு எப்படித்தான் மனசு வந்தது? ஓஹோ, ராஜுடைய தங்க நீதானா? யாரா இருந்தா உனக்கு என்ன சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ ஏன் தலையிடுற? புருஷன் விஷயத்துல மனைவிக்கு சம்பந்தம் இல்லைன்னு எந்த புத்திசாலியமா உனக்கு சொன்னா? புருஷனா? தாரா, இவ சொல்ற நம்பாதே. போய், இவன் என் மனைவியே இல்ல. ஐயோ, இதை என் காதால கேட்கறதுக்கு நான் என்ன பாவம் செய்வேன்? அம்மா சாவித்ரி, உன் கழுத்துல போட்டிருக்கிய அந்த நெக்லஸ், அது என்கிட்ட இருந்து திருடிட்டு வந்தது. திருட்டு நகையா? அடா மோசக்கார, எங்க குடும்பத்தையே கெடுத்து குட்டிச்சோராக்கணும் முடிவை கட்டிட்டியா? இந்த திருட்டு நகை. ரொம்ப ரோஷக்காரியா இருப்ப போல் இருக்கே. தாரா, கலகம் பண்ணாதே, போ இங்க இருந்து. பாத்தியாமா,
கட்டின பொண்டாட்டிக்கே இந்த கதின்னா உன்னை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். சாவித்ரி, நான் சொல்றத கேளு. தாரா என் மனைவி இல்ல. அத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. நல்லவன் மாதிரி சிறு ஒண்ணும் தெரியாத என் அண்ணமே உன்னால திருட்டு பழி வந்து சேர்ந்துட்டுது. எங்க அண்ணனுக்கு பொண்ணெல்லாம் பார்த்து வச்சிருக்கோம். அவரை போலீஸ்ல தேடுற நேராக்கிட்டிய. ஐயா, உன் காலில் விழுந்து கேளனை காப்பாத்து. சாவித்ரி, உன் அண்ணன் நான் காப்பாத்ததாவது யாராலையும் காப்பாற்ற முடியாது. சாவித்ரி, அப்படின்னா எங்க அண்ணனை காப்பாத்த மாட்டியா? சாவித்ரி, என் நிலைமை விளக்கிட முடியாம இருக்க. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு சாவித்ரி. இத பார், எங்க பாவம் சும்மா விடாது. சாவித்ரி, சாவித்ரி. எடுத்து இனிமே நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். சார், ஒரு 2 நாள் ஒன்னும் அதிரியப்படாதீங்க. உடம்பு பூரா குணமாயிருச்சு. வாங்க. இந்தாமா, இது உங்க அண்ணன் வந்தாச்சு. இனிமே நீ வீட்டுக்கு போன. நீங்க யாரு? எனக்கு செய்த உதவிக்கு என் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டாலும் ஈடாகாது. நான் உண்மையான மனுஷனாக மாறினதுக்கு காரணமே உலகமே என் அத்தான் இறந்த பிறகு பழைய விசுவாசத்தை மறக்காம இருக்கீங்களே. இவ்வளவு போல நாங்க பிறந்த இந்த நாட்டுல என் அத்தான் உயிரை குடிச்சு திருடன்னு ஏன் பிறந்தோம்? நானும் அந்த திருடனும் கேட்டேன். இந்த திருட்டினால் ஒரு குடும்பம் அவன் மனசாட்சி செய்து விட்டா என்று இழுத்து கேட்டது. கலங்கினான், கதறினான், துடிது பிடித்தான். அவளுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை அவனால் ஈடு செய்யவே முடியாது. இருந்தாலும் அந்த திருந்தியவனை அணு அணுவாக செத்துக் கொண்டிருக்கும் குறியவனை மன்னித்து விடுங்கள் அம்மா, மன்னித்து விடுங்கள். அண்ணா, குற்றத்தை உணர்ந்து திருந்தினானே, அதுவே அவனுக்கு மன்னிப்பு. அவனுடைய திருட்டுனால நான் அவளை ஆயிட்டேன், அனாதை ஆயிட்டேன். அண்ணா, இனிமேலாவது அவனை போன்றவர்களால எனக்கு நேர்ந்த கதி வேறு எந்த பெண்ணுக்கு ஏற்படவே. அண்ணா, என் குழந்தை எங்க? அண்ணா, நான் கூட்டியாவேன். அண்ணே, உங்களை எங்கெல்லாம் தேடுறதுன்னு டாக்டர் நம்ம தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டாரு. புறப்படுங்க. வண்டியெல்லாம் கூட்டு வந்துட்டேன். இந்தாங்கம்மா, போலாமா? வரமா பாண்டியா? அரே, அம்மாவுக்கு உடம்பு தேவலாமா? பார்த்தா தெரியல. சௌக்கியம் தானே? அதான் கேட்டேன், தெரிஞ்சுக்க. அண்ணே, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுமே காவேரியுடைய குழந்தைய உடனே கூட்டியாகணும். இவ்வளவுதானே? வாங்க போலாம். நான் இப்ப வீட்டுக்கு வர முடியாத நிலைமையில் இருக்கு. ஏன்? சாவித்திரியும் அவங்க அம்மாவும் இப்போ நம்ம வீட்டுல தான் இருக்காங்க. இருந்தா நமக்கு என்ன அண்ணே? நமக்கு வேண்டியது குழந்தை தானே. அண்ணே, அண்ணே, என்ன அழறீங்க? விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஜம்பு, கிராமத்துல சாவித்திரியோட அம்மா கிட்ட நான் பணம் கொண்டு கொடுத்தேன்ல, 2500. அவ்வளவு பேங்க்ல திருட்டு போன நோட்டா. திருட்டணும். இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா ஜம்பு. அண்ணே, என்ன அது குழந்தை பிள்ளை மாதிரி அழறீங்க? எங்க குழந்தை தானே. நான் ஜம்பு, அம்மாவுக்கு விட்டு தெரியவே தெரியாது. பேசாம இருக்கு, கவலைப்படாதீங்க. நான் கொண்டாட குழந்தை. சித்தப்பா, உங்களை கவலை தீரப்போகுது. என்னம்மா அது? உங்களுக்கு மகன் கிடைச்சிட்டார். மருமகனா? சபாஷ். யாரம்மா அது? பாலு. பாலுவா? அவன் கழுவுன மீன்ல நழுவுன மீனாச்சே. இல்ல சித்தப்பா, நான் அவரை வில்லுக்கும் வாளுக்கும் வணங்காத வேந்தர்கள் வேல்விழிக்கு மயங்கிடுவாங்கன்னு நான் படிச்ச பாடத்தை கையாண்டு வெற்றி எனக்கு தான்.
சபாஷ். ஆனா ஒரே ஒரு இடைஞ்சல். என்னது? அந்த ராஜுவோடைய தங்க சாவித்ரி. அவ எங்க வந்தா? அவர் வீட்டுக்கு தான். அவளை மட்டும் அங்கிருந்து பிரிச்சுட்டா. பம்பரமா ஆட்டி வைக்க என்னால முடியும். தாரா, கவலைப்படாத, வெற்றி நமக்கு தான். இதுதான் அந்த திருட்டு பைய வீடுன்னு தெரிஞ்சிருந்தா உயிர் போனாலும் காலடி எடுத்து வச்சிருக்க மாட்டோம். இந்தாங்கம்மா, நீங்க சொல்றது என் பிள்ளையா இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நல்லா தெரிஞ்சுதான் பேசணும். திருட்டு நோட்டை கொடுத்து எங்களை இந்த பாடுபடுத்திய பாவி நீங்க பெத்த பிள்ளைதான். என் மகனுக்கு கொடுத்து வாழ தெரியுமே தவிர மத்தவங்களை கெடுத்து வாழ தெரியாதம்மா. கரெக்ட், அப்படி சொல்லுங்க. நல்லா அடிச்சு சொல்லி சொல்லுங்க. ஒரே பால் தானா? பின்ன இங்க எத்தனை பால் இருக்காங்க? இந்த பிறந்த உலகத்துல 10,000 கணக்கான பாலுங்க இருக்கிறாங்க. பாத்திரம் திருடுன பாலு சென்ட்ரல் ஜெயில இருக்கிறான். பிக் பாக்கெட்டு பாலு பசார்ல சுத்திக்கிட்டு இருக்கிறான். குடிகெடுத்த கோபாலு கோயம்புத்தூர் போயிருக்கிறான். பிராந்தி கடை பாலு பாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு பால் கூட ஒழுங்கா இல்ல. இல்ல, தபால் வண்டியில போகுது, பசும்பாலு சைக்கிள்ல வருது, ஃபுட்பாலு ஸ்டேடியத்துல கிடக்குது. இந்த வீட்டு பாலு இங்கிலீஷ் கம்பெனில வேலைக்கு இருக்கிறாரு. அவருடைய நண்பர் நான் இங்க ஒரு வேலை. ஹலோ, இங்க இருக்கீங்க? வாங்க வாங்க. அம்மா, என்னோட முதலாளி. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? என்ன? இந்த அம்மா மகன் பெரிய யோகிய மாதிரி பணம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். அது அவ்வளவு திருட்டு நோட்டம். ஏன் ஓகேன்னு கூப்பிட்டு கேட்கப்படாதா? இத மாதிரி அம்மா அம்மா, இவன்தா ஜம்பு. எப்ப பார்த்தாலும் அந்த பாலு கூடவே இருப்பான். அயோக்கிய பசங்க. அம்மா, பாலுவ போலீஸ்காரங்க தேடுறான். சமீபத்தில் நடந்த ராஜா பேங்க் கொள்ளையில உங்க மகன் சம்பந்தப்பட்டிருக்கிறான். போய் நீங்க பேசுறது அவ்வளவும் போய். என் மகன் பாலுவை நீங்க யாரும் பாத்திருக்க மாட்டீங்க. அவன் முகத்தை பார்த்தவங்க யாரும் இப்படி பேசவும் மாட்டாங்க. போத நிறுத்துங்க. ஜம்பு உங்க பிள்ளையோட ஸ்நேகிதன் தானே? ஸ்நேகித மாத்திரம் இல்லம்மா, அவனும் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான். அப்படின்னா மாறுவேஷம் போட்டுட்டவன் ஏன் இங்க வரணும்? அதான கேட்டேன். பிள்ளை மாதிரின்னு சொன்னீங்க. இவன் யோசிச்சது எப்படி இருந்தா நீ பத்த பிள்ளைய பத்தி கேட்கவா வேணும்? கள்ள நோட்டு, கொள்ள கேசு, மாறு வேஷம், மந்திர தந்திரம். ஊரு கூடிய கெடுக்கிறதுக்குன்னு இப்படி ஒரு பிள்ளைய என்னதான் இருந்து பேசியோம்மா. இந்த மாதிரி திருட்டு பிள்ளைக்கு தாயா இருக்கிறத விட தூக்கு போட்டுக்கிட்டு சாகலாம். போதும் நிறுத்துங்க. நீங்க எல்லாம் ஒன்னா கூடி என் பிள்ளைய பத்தி தாறுமாறா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஐயா, என் புள்ள ராஜுவை நாங்க இப்பவே பாக்கணுமே. தாராளமா பார்க்கலாம். ஆனா அவனை நான் பிசினஸ் விஷயமா பாம்பேக்கு அனுப்பிச்சிருக்கேன். வர 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க எங்க வீட்லயே இருக்கலாம். எங்க வீடு என்ன, அதுவும் உங்க வீடு மாதிரி நினைச்சுங்க. வாங்க, கமா புறப்படுமா. அண்ணே, அண்ணே, என்ன ஜம்பு? என்ன சமாச்சாரம்? கொஞ்சம் இருங்க, மூச்சை வாங்கிக்கிறேன். அப்பா, அம்மா, போன சமாச்சாரம் என்ன? ஐயோ, பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு. ஆபத்தா? ஆமா. குழந்தைங்க? குழந்தை வளர்ந்துருச்சு. என்னது? எது எடுத்துட்டு வர சொன்ன குழந்தையா? எடுத்துட்டு வர முடியாது. ஏன்? அங்க வீட்டுக்குள்ளார புளியம்பழம் வந்துட்டான். புளியம்பழமா? ஆமா. என்னப்பா சொல்ற? அந்த புளியம்பழம், அந்த பொன்னம்பலம் பையன், பொன்னம்பலம் பையன். பொன்னம்பலம்? ஆமா, வீட்டுக்குள்ளார வந்து ஒரே கலாட்டா. கலாட்டாவா? ஆமா. எங்க போறீங்க? அவனை எதுக்காதீங்க. அவன் பொல்லா பையன், அவன் கேடி பையன். அவனை எதுக்காதீங்க. தலையை சீவிடுவான். சீவி கையில சீப்பு வச்சிருக்கான். என்ன இது விளையாட்டு ஜம்பு? கொஞ்சம் விஷயத்தை சொல்லுன்னு சொன்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் உள்ள போய் சொல்லட்டுமா? சொல்ல மாட்டேனே. அண்ணே, பேங்க்ல கொள்ளை அடிச்சது நீங்க தானா? போலீஸ் எங்க பார்த்தாலும் கூட தேடுதான் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லி கலகம் மூட்டி விட்டான். அம்மா கிட்டே? ஆமா. அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? அவங்க பட்ட வேதனை என்னால பார்க்க முடியல. அதான் உழுந்தடிச்சு இங்க முடியாந்துட்டேன். ஜம்பு, ஐயோ, நான் போய் அம்மா பார்த்து வந்துடுறேன். நம்ம கிட்டையும் சக்தி இல்லையா அவனை உதைக்கலாம்? நான் மூஞ்சியை பிச்சு விட்டான படுவாய் பையன். ஐயோ, பாலு, என்னம்மா இப்படி பாக்குறீங்க? இல்ல, வாழ்வடியும் இந்த முகத்துல கள்ளமில்லை, கருணை பொழியும் இந்த கண்களில கள்ளமில்லை, கள்ளமில்லை. என் மகன் யோகி, அவன் திருட மாட்டான். ஏன் திருடணும்? எதுக்காக திருடணும்? அவனுக்கு உழைக்க தெரியாதா? பிழைக்க தெரியாதா? பாலு, நான் யார் சொல்லையும் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன் ராஜா, நம்ப மாட்டேன். என்னம்மா, யார் என்ன சொன்னாங்க? சொல்லக்கூடாதெல்லாம் சொன்னாங்கப்பா.
பெத்த தாய் வயிறு எரியணும்னு இல்லாத பொய்யெல்லாம் சொன்னாங்க. பாவிங்க, நீ திருடனா கொள்ளைக்காரனா போலீஸ்காரங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மகனியா இருக்கவே இருக்காது. இது வெறும் கற்பனை. அம்மா ஏன் இப்படி கலங்குற? அம்மா நீ ஏன்பா கவலைப்படுற? நான் யார் சொல்லையும் கேட்க மாட்டேன். நான் பெத்த மகன், என் நம்பிக்கை வீணாக்க மாட்டான். அம்மா நான் உன்னை நம்பும் போது நீ ஏன்பா கவலைப்படுற? ஐயோ அம்மா, என்ன நம்புறீங்களாம்மா? என்ன நம்புறீங்களாம்மா? அம்மா அம்மா, உங்க நம்பிக்கை இனி வீண் போகாதம்மா. நான் திருந்திட்டேம்மா, நான் திருந்திட்டேம்மா, திருந்திட்டேம்மா. திருந்துட்டியா? ஆமாவா. அப்படின்னா அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. நேற்று வரை திருடிக்கிட்டு தாமா இருந்தேன். 10 பேர் பார்த்து படிக்கும் வாழ்க்கை தாமா நடத்திக்கிட்டு இருந்தேன். அம்மா, மகன் வேலை பார்க்கறான், மாசம் முடிஞ்சது சம்பளம் வரும், நிம்மதியா வாழ்வோம்னு எதிர்பார்க்கிற தாய பட்டினி போடக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா என் மகன் திருட. அம்மா அம்மா எனக்காகவா திருடுன? என் வயிறு குளிர்ந்த போதெல்லாம் ஊரார் வயிறு பத்தி எரிஞ்சிருக்க மாட்டா பாவி. அம்மா அம்மா, உன்னை தூக்கி வளர்த்த கை முறிஞ்சு போகட்டும். அம்மா அம்மா, நான் திருந்திட்டேம்மா, நான் திருந்திட்டேம்மா. அம்மா என்ன தொடாதே. உன் பாப கணக்கால் என்னை தொடாதே. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிப்பு? உன்னை பெத்த பாவத்துக்கு அது எனக்கே கிடைக்காதடா துரோகி. அம்மா சொல்லாத அப்படி. உனக்கு தாயா இருந்து நான் அடைஞ்ச சுகம் போதும். ஐயோ அம்மா, நீங்களே என்ன வெறுத்துட்டா எனக்கு வேற கதி. அம்மா தொடாதே, அப்படி சொல்லாதீங்கம்மா. தொடாதே. என் சாம்பல கூட நீ தொடக்கூடாது. ஐயோ அம்மா, இந்த பாவிக்கு மன்னிப்பே கிடையாது. அம்மா 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 அம்மா, என்னை பாருங்கள் அம்மா. அம்மா என்னை பார்க்க மாட்டீங்களா? அம்மா நான் திருந்திட்டேம்மா, நான் திருந்திட்டேம்மா. இனிமேல் தவறு செய்யவே மாட்டேம்மா. அம்மா என்னை பாருங்கம்மா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா அன்பாலே தன் உயிரை அமுதாக்கி என்னையொரு ஆளாக்கி வாழ வைத்தாள். அன்னையவள் பெற்ற பயன் அடையாமல் உலகை விட்டு கண்மூடி உறங்கிவிட்டாள். உலகை விட்டு கண்மூடி உறங்கிவிட்டாள். என்ன சார் இத பத்தியா? பேங்க் திருட்டு சம்பந்தமா பாலிவ போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. ஏன் சார், ராஜு நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போனானே பணம், அது அங்க இங்க போய் அப்படி இப்படி சுத்தி கடைசியில நம்ம பேர் அடிபட்டா யாருமே சொத்து இவனா இருக்கிறேன். நான் தான் பேங்க்ல கொள்ளையடிச்சேங்கிற நிரூபிக்கிறதுக்கு இனிமே தான் ஒருத்தன் பிறந்து வரணும். அட பாவி, பேங்க்ல நீ திருடிட்டு எங்க பாலு மேல் பழிய போட்டுட்டிய. இது தெரியாமனா எங்க பாலுவை கண்ணா பின்னான்னு பேசிட்டேன்னு. இப்பவே போய் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கிறேன். பேசாது சிங்காரம் சார், உண்டு நீங்க காவல் போடு. ஓடு. என்ன சத்தம்? ஒரே கலாட்டா. எல்லாம் உனக்காகத்தான். அந்த சாவித்திரி பாலுவை பார்க்க போறேன்னு கிளம்பிட்டா உள்ள பிடிச்சு அடைச்சு வச்சிருக்கேன். நல்ல வேலை செஞ்சீங்க. அது இருக்கட்டும் சித்தப்பா, நீங்க இன்னும் அவரை பார்த்து பேசவே இல்லையே. கவலைப்படாத தாரா, பாலுவை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி நான் பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறேன் உன் முன்னாடி. இதப்பா, உனக்கும் பாலுவுக்கும் திருமணம் நடக்க போறது நிச்சயம். சித்தப்பா, ஒரு சந்தோஷமான செய்தி. என்னது? உனக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கே எனக்கும் கல்யாணம். பொண்ணு எல்லாம் உனக்கும் தெரிஞ்ச பெண் தான், சாவித்திரி. பாலு
உங்களுக்கு எல்லாம் பூந்தி வாங்கிட்டு வந்து மிச்சம். இங்க கை காணும். சாப்பிடு. அண்ணே அண்ணே, என்ன சமாச்சாரம்? இங்க வாங்கண்ணே, இங்க வாங்கண்ணே சொல்றேன். டேஞ்சர். என்ன இந்த உலகத்துல பிறந்ததே தான் டேஞ்சர்? ஐயோ அது இல்லண்ணே, பேப்பர்ல வந்திருக்குண்ணே. என்ன பேப்பருக்கு டேஞ்சரா இல்ல டேஞ்சருக்கு பேப்பரா? ஏண்ணே உங்களுக்கு விளையாடுறதுக்கு நேரம் காலமே கிடையாதோ? போலீஸ் உங்களை தேடுறாங்களாமண்ணே. படிச்சு பாருங்க. திருடாதே திருடாதேன்னு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றீங்க, நீங்க போய் பேங்க்ல திருடுனீங்களா? பேங்க் கொள்ளைக்கு எனக்கு சம்பந்தமா? சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, போட்டிருக்கானா இல்லையா? எங்க தங்கச்சி தங்கச்சி என்னன்னா நம்ம ராஜு அவங்க அம்மாவுக்கு பணம் அனுப்பினாரே, அது ஏது? அவருடைய முதலாளி பொன்னம்பலத்துக்கிட்ட வாங்கினாரா? பொன்னம்பலமா? ஆஹா, அவன் பெரிய ஜெகஜால புரட்டமாச்சே. என்னன்னா? ஒண்ணுமில்லம்மா, நான் வர்றேன். அம்மா ஒரு தம்படி, அம்மா அம்மா ஐயா ஒரு தம்படி, ஐயா ஐயா ஒரு தம்படி, ஐயா. சும்மா கிடையாது, மனுஷங்க காரணம் இல்லாதபடி அவசப்படுறான். தம்படியா எங்கயா போய் தம்மடி. யோ 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 யோ, என்ன பெரிய மனுஷன் தானே? ஆமா, தம்படி தம்படின்னு என்கிட்ட நீ தம் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இந்த மாதிரி சின்னத்தனமான காரியம் செய்யாதையா, போய் சுருட்டு புடி போ. அடச்சி எடுத்துட்டு பா, தருத்துறான் எடுத்து பா. சவாலுக்கடி கிரி கிரி, சமய கட்டுல அலிகிரி. என்ன பாப்பா பாத்தியா? பாப்பா பாத்தியா? பார்த்தேன். என்ன சொன்னாரு? நம்ம காதல் நிறைவேறாது, அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதுக்கு நீ சரின்னு சொல்லிட்டியா? ஆமா, வேறு வழி? யாரை அனாக்களி, என்ன காரியம் செய்த, என்ன காரியம் செய்த? இத நீ நேர்ல வந்து சொல்லி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு துண்டு கடுதாசி எடுத்து அதுல ஒத்த வரியில உன்னை நான் மறந்துட்டேன்னு எழுதி துளி விஷமும் வச்சு அனுப்பிச்சிருந்தீங்க, எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அனாக்களி அனாக்களி. என்ன செய்யறது? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எவ்வளவு கொடுத்து வச்சிருந்த? கொடுத்து வச்சதையாவது வாங்கிட்டு வந்திருக்கப்படாதா? 4 நாளைக்கு தனி கொடுத்தன பண்ணுனா 4 பேர் பார்த்து நல்லா வாழ்ந்தா 4 நாள் விட்டு நாக்கால சொல்லி இருப்பாங்களே. போதும் போதும், நிறுத்துங்க. எல்லாம் 4 நாளைக்கு தானா? இல்ல, நீ கொஞ்சமா கொடுத்து வச்சியாக்கன்னுட்டு 4 நாள் சொன்னேன். கொடுத்து வச்சதுன்னா நம் வாழ்க்கையில இவ்வளவுதான் கொடுத்து வச்சதுன்னு சொன்னேன். அழாதீங்க, அடுத்த ஜென்மத்திலாவது கல்யாணம் செஞ்சுக்க ஆண்டவனை வேண்டுவோம். ஏண்டி பத்மா? ஐயா, என்னடி இது? இங்க நின்னு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? வா வா வா, வாடி. என்னது 10 மாவா? இது என்ன புதுமா? என்னடி இது? அவர் முன்னால வந்து என்ன பத்மான்னு கூப்பிட்டுட்டியே. ஏண்டி, ஏன் கூட்டானா? யாரு என்றாலு? அவர் தானே? அவர் பேரு சலீம். சரிதான் சரிதான். நாடகத்துல அனார்கலி வேஷம் போட்டு என் நிஜ வாழ்க்கையிலும் சலீமை தேடிக்கிட்டியா? ஏண்டி, அப்பன் பேரு ஆறுமுகம், புருஷன் பேரு சலீமு. இது தெரிஞ்சா ஊரெல்லாம் சிரிக்கும். அடாடாடா, ஏன் சிரிக்குது? ஆஹா, எம்மா என் தாயே, நல்ல நேரத்துல வந்து உடைச்சேன். எதோ உடைச்சேன்? எங்க உடைச்சேன்? எப்போ உடைச்சேன்? நீ யாரையும் உடைக்கமா, நான் குட்டை உடைச்ச, குட்டை 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 உடைச்ச. நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் குழந்தை குட்டிங்க வாழ்க. கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆன பிறகு வாழு போ. என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களா? தப்பாவும் நினைக்க மாட்டேன், தமுக்காவும் நினைக்க மாட்டேன். நீதான் அனார்கலி இல்லையே, பத்மா வாச்சுத. ஏ உப்மா, நீ என்ன வேலை செய்த? நீ எனக்கு சொன்னியா? நீ உண்மையை சொன்னியா? நீ உண்மை சொல்லிட்டா நீங்க என்ன காதலிக்க மாட்டீங்கன்னு. நிச்சயமா காதலிச்சிருக்க மாட்டேன், சத்தியமா காதலிச்சிருக்க மாட்டேன். நேரா கல்யாணமே பண்ணிக்கிட்டு வந்திருப்பேன். அப்படின்னா உன்னை அனார்கலி நினைச்சுக்கிட்டு நான் சலியமா வேஷத்தை போட்டுக்கிட்டு அரைஞ்சுக்கிட்டு இருந்துட்டேன். அதனால சொல்ல வந்தேன், நான் தம்பு. நான் சொல்ற வார்த்தையை நம்பு. இப்பதான் வந்தது எனக்கு தெம்பு. இப்ப வரணும் தெம்பு. ஏ பொண்ணு, ஏ பொண்ணு, இந்த சாப்பாடு என்ன கோச்சுக்கிற? சரி, இந்த சாப்பாடு சாப்பிட வேணா, இந்த பாயசம் சாப்பிடு, பிரமாதமா இருக்குது. அப்படியா?
ஆமா உன் பேர் என்ன? என் பேரா? ஆளை பார்த்தா தெரியல. குண்டு. குண்டு குண்டு. என்னம்மா? இங்க இருக்கிற ஆள்களிலேயே நீதான் ரொம்ப அழகா இருக்க. ஐயோ, அது மட்டும் இல்ல, குணம் தங்கமான குணம். இருக்கட்டும். குண்டு, எங்க அம்மாவை கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? அவங்க எங்க இருக்கிறாங்க? திருவற்றியூர் கோயில் பாக்கணும்னாங்க. அவங்களை நம்ம ஐயா கார்ல அனுப்பிச்சிருக்காரு. குண்டு, எனக்கு ஒரு உதவி செய்யறியா? கதவை திறந்து உன்னை வெளியே அனுப்பணும், அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். அதுதான் நம்ம நடக்காது. என்னமா பெரிய தெரிஞ்ச மாதிரி பேசுறியா? வாயா. இல்ல, இந்த ரூமுக்குள்ள ஒரு ரேடியோ பொட்டி இருக்கு, அது கொஞ்சம் பாட வைய. சரி, இத அப்படி கொண்டா. பொண்ணு. ஐயோ, ஐயோ, என்னடா இது?